அன்பான ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அறிவழகனின் அன்பு வணக்கம். நடப்பு பராபர வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 26/5/2026 அன்று கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு கிரகமானது 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:07 கடக லக்ன வேளையில் மிதுன ராசி புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறது. எனவே இனிவரும் சுமார் ஓராண்டு காலம் கடகராசி சஞ்சாரம் செய்ய போகும் இந்த குரு கிரகம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் நடப்பதால் இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பரிகாரங்களையும் இனி நாம் காண்போம். பொதுவாக இந்த ஆண்டு திருமண தடை நீங்கி பலருக்கு, இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சாரதோஷம் உள்ள பெண்களுக்கும் களத்திர தோஷம் உள்ள ஆண்களுக்கும் கூட திருமணம் நிறைவேறுவதை காணலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனையால் குழந்தை பிறப்பை எதிர்பார்க்கும் பலருக்கும் ஆண் குழந்தை அதிகமாக பிறக்க வாய்ப்புண்டு. மேற்படிப்பு படிப்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் கல்வி மேற்படிப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு, குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு 100% அவர்களுடைய கனவும் கல்வியில் நல்ல தேர்ச்சியும் நிறைவேறும். கவலை வேண்டாம். வெளிநாடு மற்றும் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் தங்கள் கல்விக்கேற்ற சரியான உத்தியோகம் கிடைக்கும், பலனும் கிடைக்கும், இது உறுதி. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஈடுபடுவோர் உயர்ந்த லாபம் மற்றும் வெற்றி காண்பார்கள். இந்த ராசிக்காரர்களில் ஜாதகத்தில் சனி நீசம் பெற்ற ஜாதகர்கள் மற்றும் சனி மறைவு பெற்ற ஜாதகர்களுக்கு, பகை பெற்ற ஜாதகர்களுக்கு, சிலருக்கு நீரினால் கண்டமோ அல்லது பொருட்கள் திருடு போவதோ அல்லது வெறிநாய் கடிக்கும் அபாயமோ அல்லது கடன் போன்ற பிரச்சனைகளால் அவமானத்தால் அயலூருக்கு ஓடிப்போகும் நிலையோ, இவற்றில் ஏதேனும் ஒன்று நடைபெற வாய்ப்புள்ளது. எனவே இந்த சிம்மராசிக்காரர்களில் மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டிய நபர்கள் இவர்கள். இவர்கள் சந்திராஷ்டம தினங்களில் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதை இரவு நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. நெருப்பு, பூமி அதிர்ச்சி, நிலச்சரிவு போன்றவற்றால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மிகவும் கவனம் தேவை. ஏதோ நான் மிகவும் பயமுறுத்துவதற்காக இவற்றையெல்லாம் கூறுகின்றேன் என்று இந்த ராசிக்காரர்கள் தவறாக கருத வேண்டாம். அஷ்டமச்சனி ஆளையே தாக்கும் என்பதால் மருத்துவமனைகளில் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்டேன். 40 வயதுக்கு குறைந்தவர்களுக்குத்தான் இந்த பாதிப்புகளில் ஏதேனும் ஒன்று நடக்கலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலில் 12:7 10:5 சனியனே இருந்தால் நட்டம் தனம் உயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலே மோசம், மனைவிட்டு மாடிவிட்டு மறுநகரம் ஓகுவானே என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த பாடலின் அடிப்படையில் இந்த சிம்மராசிக்கு 8இல் சனி நிற்பது வியாதி, வறுமை போன்றவற்றால் துன்பப்பட்டு
கடன்பட்டு அதனால் ஊரை விட்டே பயன்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதற்காக இதை எச்சரித்தேன். இது எல்லோருக்கும் நடக்கும் என்று நாம் நம்பிவிட வேண்டியதில்லை. அவரவர்கள் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த நிலை ஏற்படும். எனவே ஒரு ஜோதிடரை பார்த்து தன்னுடைய நிலையை தெரிந்து கொள்வது நல்லது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பாக. எனவே 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் கன்னி பெண்கள் மிக மிக எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இந்த ஆண்டு இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஜோதிடரிடம் உங்களது பிறந்த ஜாதகம் இருந்தால் பார்த்து அவர்கள் கூறும் சரியான உபாயத்தை பின்பற்றி இந்த குரு பெயர்ச்சி ஆண்டை கடந்து செல்வதே புத்திசாலித்தனமாகும். இரும்பு, அலுமினியம் மற்றும் கிரானைட் கற்களும் நவரத்தினங்களும் பித்தளை, காப்பர் போன்ற உலோகப் பொருட்கள் வியாபாரம் செய்வோர் அல்லது சிற்ப கலைக்கூடம் பிசினஸ் செய்வோர், புரோகிதம் செய்வோர், கோவில் பூசாரிகள் வேலை செய்வோர், கோவில் கட்டுமான வேலை செய்வோர் போன்ற ஊழியர்களுக்கு இதுவரை நான் சொன்ன அந்த தீய பலன்கள் ஏதும் நடைபெறாது. மாறாக அவர்களுக்கு வெற்றியும் புகழும் லாபமும் இருக்கும். விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். கவலை வேண்டாம். சிம்மராசிக்கார ஆண்கள் அல்லது பெண்கள் இருபாலாருக்கும் பெருத்த துன்பங்களை அனுபவிக்கும் நிலை சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். தயவு செய்து தீய பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் அல்லது இந்த செகண்ட் லைன் பிசினஸ் செய்தோர், தவறான வழியில் தொழில் செய்தோர் கவனமாக இல்லை என்றால் கட்டாயம் சிறைவாசம் ஏற்படலாம். நிலபுலன்களை அடமானம் வைத்தல், நிலபுலன்களையும் வீடு மனைகளையும் ஏன் வீட்டையே கூட விற்க வேண்டிய அவலநிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். ஒருவேளை அவர்களுக்கு ஜாதகப்படி சனி யோகாதிபதியாக இருந்து அந்த திசையில் நடந்து கொண்டிருந்து அவர்களுக்கு இது 2வது 7ரை சனி காலமாக இருக்கும் பட்சத்தில் 30 வயதை தொட்டவர்களுக்கு மிக மிக நன்மையான பலன்கள் நடக்கும் என்பது உறுதி. இந்த ஆண்டு பொங்கு சனி நடப்பவர்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். பங்கு மார்க்கெட்டில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் ஈடுபடுவதே புத்திசாலித்தனம். இந்த ராசிக்காரர்களுக்கு நான் கொஞ்சம் அதிகப்படியான துன்பங்களையும் குறைந்த அளவே நன்மைகளையும் கூறியதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். மேற்கண்ட எதையுமே உங்களை பயமுறுத்த நான் கூறவில்லை, எச்சரிப்பதற்காகவே குறிப்பிட்டேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பரிகாரமாக காலை 9 to 10 மணிக்குள், ராகு காலத்திலோ 10:30 மணிக்குள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலமான 4:30 to 6 மணிக்குள் தெற்கு பார்த்த கால பைரவர் சன்னதியிலோ அர்ச்சனை மற்றும் அபிஷேகங்கள் செய்து வழிபட்டு வந்தால் சூரியனை கண்ட பனி போல உங்களது துன்பங்கள் விலகும் என்பது சத்தியம். இந்த 8ஆம் தேதி பிறந்தவர்கள் வெறும் தனி தங்க மோதிரம், அதாவது எந்த கல்லும் படிக்காத மோதிரத்தை அணிவதுதான் நற்பலனை தரும். வெள்ளி அல்லது பிளாட்டினத்திலும் அவர்கள் வலதுகை மோதிர விரலில் வெறும் வெள்ளி அல்லது பிளாட்டின மோதிரம் கூட அணிந்து கொள்ளலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு நான் இதுவரை கூறிய தீய பலன்கள் நடக்கக்கூடாது என்று நான் உங்களுக்காக பைரவரை வேண்டிக் கொள்கிறேன். நற்பலன்களே நன்கு நிறைய நடக்க உங்களுக்காக நவக்கிரகங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நல்லவே நடக்கும், நம்புவோம். நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. வாழ்க வளமுடன் அனைவரும். நன்றி, வணக்கம்.